ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ winrarன்ற ஒரு அப்ளிகேஷன எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்றோன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து சம் வெப்சைட்ல வந்து ஜிப்டு ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைல வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியாது. ஸோ ஒரு சில ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் கம்ப்யூட்டர்லேயும். ஸோ ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகாது. ஸோ அப்படி ஃபைல்ஸ் வந்து நம்ம இந்த winrar அப்ளிகேஷன் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்குருவோம். இது வந்து குரோம்லயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ winrarன்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அத இன்ஸ்டால் பண்றேன் பாருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அடாப் ஃபோட்டோஷாப்ன்ட்டு ஒரு ஜிப் ஃபைல ஏத்தி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஜஸ்ட்டு வந்து நம்ம டபுள் டேப் பண்ணாலே போதும். ஸோ அது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதில வந்து நம்ம எந்த பிளேஸ்ல வந்து அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும்னு கேட்குது. ஸோ நான் இப்ப இருக்கிற டாக்குமெண்ட் பிளேஸ்லயே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். பாருங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ போயிட்டுருக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. நம்ம வெளிய வந்து பார்த்தாலே தெரியும். இந்தா இருக்கு. நம்மளுக்கு இந்த ஜிப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஜிப் ஃபைல்னாலும் இந்த ஒரு அப்ளிகேஷன யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? winrarன்றது தான் குரோம்லயே இருக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.